ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீரை புளி ஸ்பைஸியாக எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் நல்லெண்ணெய் விட்டுட்டு 2 முழு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட சேர்ந்து 15 சாம்பார் வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லெண்ணெயிலேயே. இது நல்லா வதங்கின பிறகு கீரை எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கீரையை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் போட்டு வதக்க போகிறேன். ரொம்ப நேரம் கீரை வதக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் கீரையை போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கீரை கூடவே நீங்கள் போட வேண்டிய ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு. ஸோ இந்த மஞ்சத்தூள் உப்பு வந்து போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் தண்ணியை உடனே ஊற்றவே கூடாது எப்போவுமே. இதை போட்டு நல்லா வதக்கட்டும். வதங்கின பிறகு மஞ்சத்தூள், உப்பு அண்ட் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 முழு தக்காளி போட்டு நல்லா கட் பண்ண பிறகு அதை போட்டுக்கோங்க. அதை ஸ்மாஷ் ஆகணுன்றதுனால 4 உடனே கட் பண்ணி போட்டிங்கன்னா பெருசாக இருக்கும். நான் வந்து அது 8 பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கிறதுனால பாருங்கள் ஈஸியாக வதங்கிருச்சு ஓரளவுக்கு. ஸோ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. புளி ஒரு கோலிக்குண்டு சைஸ் எடுத்து ஊற்றிட்டு இது நல்லா வதங்கின பிறகு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை கடைஞ்சி பாருங்கள். தண்ணியை ஈர்த்துட்டு சட்டியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், நான் 1 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். அதுக்கு 3/4 டம்ளர் தண்ணியை திக்காயிடுச்சு பாருங்கள், நல்லா குழம்பு தண்ணி மாதிரி. ஸோ இந்த பதத்தில் நல்லா கடைஞ்ச பிறகு அந்த மீதி இருக்க தண்ணியை நல்லா போட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் பிசைஞ்சு பசங்களாக இருந்தாலும் விடவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.